வணக்கம். வேகூர் சரணம். இன்றைக்கி தண்ணீரும் உப்பும் வச்சு ஒரு வழிபாடு சொல்லித்தரேன். தண்ணீரும் உப்பு மகாலட்சுமியோடது. தண்ணீருக்கு நம்மளோட பேச்சு, நம்மளோட எண்ணங்களை உள்வாங்கிக்கிற சக்தி தண்ணீருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம பஞ்சபூதங்களில் ஒன்றான நீர் அப்படிங்கிறனால அதை இப்போ ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கு எடுத்திருக்கிறோம். இந்த பஞ்சபூதங்களில் ஒன்றான அந்த நீர் ஒரு நீர்நிலைகளில் ஓடிட்டுருக்கிறப்ப பார்த்திங்கன்னா, ஓடிட்டுருக்கிற நீர் நல்ல ஒரு திடுன்னு சொல்லி விழுகிற இடத்துல நீங்கள் நல்லா சேஃப்டியாக நின்றுட்டு அதை பார்த்தீங்கன்னா 33 செகண்டில் நீங்கள் அது கூட கனெக்ட் ஆயிடுவீங்க. நீங்கள் நல்லா நின்று பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு 33 செகண்ட் உங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அந்த தண்ணி பார்க்க முடியாமல் திருப்பிக்குவீங்க பார்வையை. அது என்ன காரணம்னா 33 செகண்டில் அதோட அந்த பஞ்சபூதங்களான நீரோட ஆறா உங்களோட கனெக்ட் ஆயிரும். அது கனெக்ட் ஆகுறப்ப அந்த நீருக்கு எந்த மனம்ங்கிற வடிவம் இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற மனம்ங்கிற வடிவம் அந்த ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டுரும். அப்போ உங்களோட மனம் நல்லா அமைதியாயிரும். எந்த எண்ணங்களும் இல்லாமல் அப்படியே தூய்மையாயிடும். இப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டில் தான் இருப்பீங்க. இதுதான் எப்பயுமே ஒரு ரிச்சுவல்ஸ் செய்கிறப்ப ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுவீங்க. அந்த கடந்த காலமும் அந்த எதிர்காலமும் வேலை செய்யாது. அதனால தான் இதை ரிச்சுவல்ஸ் பண்ணுறப்ப நம்மளோட மனம் ப்ரெசண்ட்டில் இருக்கும். ப்ரெசண்ட்டில் இருக்கிறப்ப நம்ம நினச்சது நடக்குதுங்கிறப்ப எப்பயுமே ப்ரெசண்ட்டில் இருங்கன்னு நான் நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறனால இப்போ நீங்கள் அந்த வழிபாடு பண்ணலாம். இப்போ தண்ணி ஓடிட்டுருக்கிறத நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு நீங்கள் உப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருங்க. உப்பு எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி நல்லா கவனித்து 33 செகண்டில் அது உங்களோட கனெக்ட் ஆயிரும். உங்களை கிளென்ஸ் பண்ணிடும். உங்களோட எண்ணங்களையெல்லாம் அதை கிளென்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனது திருப்பி கையில் இருக்கிற உப்பு பாருங்கள். உப்பு பார்த்துட்டு உப்புக்கிட்ட உங்களுக்கு வேண்டியது எது வேணாலும் வேண்டிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் அந்த உப்போட மறுபடியும் தண்ணி பாருங்கள். தண்ணி பார்த்துட்டு மறுபடியும் உப்பு பாருங்கள். ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி மாறி மாறி பார்த்துட்டு திருப்பி அந்த உப்பை இந்த தண்ணியோடு கலந்து விட்டுருங்க. உப்பு, நீங்கள், தண்ணி இப்படி 3 பேர் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி கனெக்ட் ஆவீங்க. கனெக்ட் ஆகுறப்ப நீங்கள் நினச்சது நடக்கும். தண்ணிக்கும் உப்புக்கும் அவ்வளோ பவர் இருக்குது. நம்மளுக்குமே இருக்குது. நம்ம அதை சரியாக பயன்படுத்திக்கிறோம். ப்ரெசண்ட்டில் வாழ்கிறப்போ அது நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு தேவையானதை வேண்டி உங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.